பிரதேசத்தில் விமானப்படை தளத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. விமானப்படை தளத்தில் இருந்த பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழப்பு. ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கின் விசாரணை வரும் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவதூறான கருத்துக்களை பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு ஒத்திவைப்பு. ஒன்றரை மாதமாக விமர்சையாக நடைபெற்று வரும் மகா கும்பமேளா மகா சிவராத்திரி தினமான நாளையுடன் நிறைவடைவு. ரயிலில் வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் பிரயாக்ராஜில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு. டெல்லி சட்டப்பேரவை கூட்டத்தில் இருந்து அதிஷி உள்ளிட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட். 11 எம்எல்ஏக்களை இன்று ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் விஜேந்தர் குப்தா உத்தரவு. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவில் இருந்து ரஞ்சனா நாச்சியார் விலகல். பாஜக கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளராக இருந்த ரஞ்சனா உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் விலகல். கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 64,600 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 8,075 ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியில் சப்பாத்தி மாவில் எச்சில் துப்பி சமைத்த நபரை கைது செய்த போலீசார். இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலான நிலையில் போலீசார் நடவடிக்கை. பிரயாக்ராஜில் புனித நீராட வந்த பாலிவுட் நடிகர் நடிகைகள். புனித நீராடலில் குடும்பத்தினருடன் பங்கேற்ற அக்ஷய்குமார், கத்ரீனா கைஃப். தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழியை அனுமதிக்க மாட்டோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். விருப்பு பொறுப்புகளை மறந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் 2026இல் ஜெயலலிதா ஆட்சி நிச்சயம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வி.கே. சசிகலா பேச்சு. திருத்தணி முருகன் கோவில் உண்டியலில் 1.59 கோடி ரூபாய் காணிக்கை. 921 கிராம் தங்கம், 11,012 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் பறந்த தமிழக வெற்றிக்கழக கொடி அகற்றம். கொடியை ஏற்றியது யார் என வனத்துறையினர் தீவிர விசாரணை. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. அம்மன் அர்ஜுனன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஏற்கனவே வழக்கு பதிவு. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த வழக்கறிஞர் பாவேந்தன் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விலகல். இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை புரிய உள்ள நிலையில் வெளியான இந்த அறிவிப்பால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.